சத்தியமா எனக்கு தெரியாதுடா. அதுக்கு எப்படி உனக்கு தெரியாம இருக்கும்? உன் கல்யாணத்துக்கு தானே வந்திருக்காங்க. அவங்க அவ்வளவு தூரத்துல இருந்து வரவங்க வீட்டுக்கு வரேன்னு கூட சொல்லாம வருவாங்களா? டேய் சத்தியமா எனக்கு தெரியாதுடா. அம்மா அப்பா இதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்புறம் எப்படி அவங்க சென்னையில இருந்து வந்திருக்காங்க? அப்பாவோட அண்ணன் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? டேய் நீ ஒரு 2-3 வருஷம் நம்ம வீட்லயே இல்ல, ஞாபகம் இருக்குல்ல? அந்த டைம்ல இவங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காவ. எனக்கு அவங்க எல்லாம் ஞாபகம் இருக்கு, மத்தபடி ஒண்ணும் கிடையாது. சத்தியமா அவங்க வர விஷயம் எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா உன்கிட்ட சொல்லியிருப்பேன். எனக்கு தெரியும் உனக்கு எல்லார்கிட்டயும் பேசுறது ஃபேஸ் பண்றதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு. உனக்கு பிடிக்காத விஷயத்த நான் என்னைக்காவது பண்ணியிருக்கேனா? நீ ரூமை விட்டு வெளியே வந்து என்கிட்ட பேசினதுலயே நான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். யாரோ ஒருத்தங்களுக்காக அந்த சந்தோஷத்தை எல்லாம் நான் விட்டு தர மாட்டேன். சத்தியமா சொல்றேன், எனக்கு அவங்க வர விஷயமே தெரியாது. அப்பா கூட என்கிட்ட சொல்லல. அப்பாவும் வேலை விஷயமா வெளியே போயிருக்காங்க. வரும்போது நான் ஃபோன் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் உங்ககிட்ட அது கூட சொல்லல. ஆனா எனக்கு எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணாம தான் அவங்க வந்திருக்காங்க. டேய் எனக்கு உன்னை விட யாரும் முக்கியம் இல்லடா. எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். நான் உன்னை ஹர்ட் பண்ணுவேன்னா? நான் உன்னை என்னைக்காச்சும் கஷ்டப்படுத்தியிருக்கேன் நான் சொல்லு? இவ்வளோ நேரம் நீ என் கூட எவ்வளோ ஹாப்பியாக பேசிட்டு இருந்த. இப்போ போய் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிருக்க பத்தியா? அதுவும் நான் பண்ணாத தப்புக்கு. தம்பி தம்பி அப்ப நினைச்சு கூட பார்க்கல மக்களே, என் அண்ணன் கல்யாணத்துக்காண்டி இப்படி எங்க கூட எல்லாம் வந்து சந்தோஷமா நிப்பேன்னு. அப்பா எதுக்குப்பா இப்ப அழுதுட்டு இருக்கீங்க? ஐயா விவேக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே. வரக்கூடியவங்க போறக்கூடியவங்க எல்லாரும் உன்னை பத்தி தான் கேட்டுட்டே இருந்தாவ. இவன் கல்யாணத்துக்கு நீ எங்கேன்னு எல்லாரும் கேட்கும்போது என்ன சொல்லலான்னு நானும் அம்மாவும் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் தெரியுமா? சொந்தக்காரவங்க எல்லாரும் வந்தாச்சு. நீ இல்லாம எப்படி மக்களே அண்ணன் கல்யாணத்தை நாங்க நடத்துவோம்? எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? அப்பா அதாமே வந்துட்டாம்லா, அல்லாதீங்க. திருப்பி போயிட மாட்டேன் இல்ல மக்களே, எங்க கூட இங்க தானே இருப்ப. அப்பா நீங்க அழாதீங்க. எதுக்கு இப்ப இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? நான் வீட்டுல தானே இருந்தேன், வேற எங்கேயும் போகல. வீட்டில் தான் இருந்த மக்களே, ஆனா எங்க கிட்ட எல்லாம் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டியே. அப்ப என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை. அப்பா இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? வீட்டுல எல்லா ஆளுங்க இருக்காங்க, யாராவது பார்த்தா? விவேக்கு நீ ஏதாவது சாப்பிட்டியா? பா அப்போ உனக்கு சாப்பாடு எடுத்து தாரேன். வேண்டாப்பா, எனக்கு எதுவும் வேண்டாம். நான் அண்ணன் கூட சாப்பிட்டேன். அப்படியா மக்களே? ஆமாப்பா, நாங்க 2 பேரும் வெளியே போயிருந்தோம். வெளியே போய் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். என்னையா சொல்லுங்க? ஆமாப்பா, நாங்க 2 பேரும் வெளியே போய் ரொம்ப நாள் இருக்கோம் இல்லையா? அதனாலதான் 2 பேரும் அப்படியே ஹோட்டல் போய் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்பதான் வந்தோம். காலையில இருந்து விவேக் என் கூட தான் இருக்கான். நிஜமாவா மக்களே? அப்பாவால நம்பவே முடியல. அப்பா சொல்லியா? அப்பா நாளைக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கெல்லாம் என்னால நிக்க முடியாது. நான் இப்போதானே வந்தேன். எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இங்க இருக்கிறவங்க யாரையுமே எனக்கு தெரியாது. எல்லார் கூடயும் பேசுறது சகஜமா இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா இவ்வளோ வருஷமா நான் யாருக்கிட்டையும் பேசக்கூட இல்லை. நான் ரூமை விட்டே வெளியே வந்தது கிடையாது. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு அம்மா கிட்ட இந்த விஷயம் பத்தி சொல்லாதீங்க. அம்மாக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவா மக்களே. அதெல்லாம் கரெக்டு தான். ஆனா தயவு செஞ்சு இப்போதைக்கு சொல்லாதீங்க. கண்டிப்பா நான் அவன் கல்யாணத்தை அட்டன் பண்ணுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நாளைக்கு நான் என்கேஜ்மெண்ட்டுக்கெல்லாம் என்னால வந்து நிக்க முடியாது. அப்பா சொல்லு மக்களே. அப்பா வரக்கூடியவங்கள்ட்ட அவன் ஒரு வேலை விஷயமா வெளியே போயிட்டான், தவிர்க்க முடியாத விஷயம், அதனால போய் தான் ஆகணும், ஆஃபீஸ் விஷயம் அப்படின்ட்டு ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம். அதான் அவன் கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லுறாங்களா? தயவு செஞ்சு அவனை வற்புறுத்தாதீங்க. உண்மைதாப்பா, யாரு கூடயும் பேசி எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது திடீர்னு வந்து எல்லாருக்கிட்டையும் பேசுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால தான் அவன் கீழே கூட அப்படி பிஹேவ் பண்ணிட்டு மேலே ஓடி வந்துட்டான். எனக்கு புரியுது மக்களே. ஆனா அப்பா வரவங்க போறவங்க எல்லாம் தேவையில்லாம ஏதாச்சும் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக அவன் ஒரு முடிவு எடுத்திருக்கான், நம்ம அதை மதிக்கணும். அம்மா இன்னைக்கு வந்து நாளைக்கு போறவங்களுக்காக எல்லாம் நம்ம யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுப்பா. சொந்தக்காரவங்க இன்னைக்கு கல்யாணம்னு வருவாங்க, நாளைக்கு எல்லாரும் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம மட்டும் தான் இருப்போம். பொண்ணு வீட்டில் யாராவது அதெல்லாம் அவள் ஃபோன் பண்ணும்போது நான் அவகிட்ட சொல்லிக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. விவேக் பற்றி எல்லாமே அவளுக்கு தெரியும். நான் எல்லாமே அவளுக்கு சொல்லியிருக்கேன். அதனால அவள் ஏதாவது அவங்க வீட்டில் சொல்லி சமாளிச்சுப்பா. இல்லை மக்களே, இப்போ கீழே அண்ணனும் எல்லாரும் வந்தாவல்ல, அவங்க இவனை பார்த்தாச்சு, அவன் இங்கே தான் இருக்கான்னு தெரியும். இப்போ நீங்கள் கீழே போய் சொல்லுங்க, அவன் ஒரு வேலை விஷயமா வெளியே போயிட்டு இருக்கான், அவனால் என்கேஜ்மெண்ட்டை அட்டன் பண்ண முடியாது. அதுதான் நான் இப்போ போய் பேசிட்டு வந்தேன், ஒரு ஆஃபீஸ் வேலை விஷயம், அதனால போய் தான் ஆகணும், வேற வழி இல்லை அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொல்லி சமாளிங்க. அப்பா நான் கீழே போறேன். இப்போ அம்மா எல்லாம் வந்துருவாங்களா? மக்களே உனக்கு கோவம் இல்லைன்னா நான் ஒரு விஷயம் சொல்லட்டா? சொல்லுங்கப்பா. எனக்கு எதுக்கு உங்க மேல கோவம்? அப்பா அப்பா மேலே எந்த தப்பும் இல்லையா? சத்தியமா எனக்கு அந்த கல்யாணத்தில் விருப்பமாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. விடுங்கப்பா, நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி பேசி பேசி மேற்கொண்டு அவனை கஷ்டப்படுத்தாதீங்க. உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா இன்னைக்கு கொஞ்ச நேரம் உன் கூட வந்து இருக்கட்டா? வாங்கப்பா. அதனால என்ன? நீங்க என்னைக்காச்சும் யார் ரூமுக்கு வரும்போது நான் வெளியே போங்கன்னு சொல்லியிருக்கேனா? தேவையில்லாம கல்யாண விஷயம் பேசும்போதுதான் எனக்கு கோவம் வந்துச்சு. அதனாலதான் நான் அவன் கல்யாணத்தை அட்டன் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். எனக்கு புரியுதுயா, இனிமே அப்பா அதை பற்றி பேசவே மாட்டேன். சரிப்பா, நீங்க எப்பனாலும் யார் ரூமுக்கு வரலாம், என் கூட பேசலாம். விவேக் நீ போ, நான் அப்பா கூப்பிட்டு வரேன் அப்புறமா. சரி. எனக்கு இப்போ தான் சந்தோஷமா இருக்கு. அப்புறம் எதுக்குப்பா அழுதுட்டே இருக்கீங்க?
சந்தோஷத்துல கண்ணில் தண்ணி வருது. சரி அழாதீங்க. அப்புறம் அம்மாவா யாராவது வந்தா தேவையில்லாம ஏதாச்சும் நினைச்சிட்டு அவங்க ஒரு பக்கம் அழுதுட்டு இருப்பாங்க. நாளைக்கு நிச்சயதார்த்தத்துக்கான வேலையெல்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறமா நம்ம இது பண்ணிக்கலாம், பேசிக்கலாம் அவன்கிட்ட போய். பொண்ணு வீட்டில் ஏதாவது சொல்லி சமாளி மக்களே. நாளைக்கு ஒரு நாள் தானே, நம்ம அவனை நீ சொன்ன மாதிரி கஷ்டப்படுத்த முடியாது. இப்போ தான் அவன் ரூமை விட்டு வெளியே வந்ததே எனக்கு பெரிய விஷயமா இருக்கு. அவனை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் அட்டன் பண்ணுறேன்னு சொல்ல வைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு போதும் போதும்னு ஆயிட்டு. அவன் சொல்லதுலே ஒரு நியாயம் இருக்குப்பா. இவ்வளோ வருஷமா ரூமுக்குள்ளேயே கிடந்தான், யாருக்கிட்டேயும் பேசுறதில்ல. ஆஃபீஸ்க்காச்சும் போயிட்டு வந்துட்டு இருந்தா தெரியாது, அதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோமு. யாரையும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசுகிற அளவுக்கு அவனுக்கு வாய்ப்பே கிடைக்கல. ரூமுக்குள்ளே அந்த இருட்டிலே கிடந்தவன் திடீர்னு இவ்வளோ பேர் வீட்டுக்கு வரும்போது அவனுக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். அதுவும் இங்கே வரவங்களெல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் அவனுக்கு தெரியாதுல்ல. முன்னாடியே அவன் யாருக்கிட்டையும் அவ்வளோவா பேச மாட்டான். இப்போ எல்லாரும் போய் எப்படி இருக்கே அப்படி இப்படின்னு கேட்கும்போது அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு கூட அவனுக்கு தெரியாது. இவனுக்கு போய் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு யோசிக்கிறீங்க. இப்போ தானே அவன் கொஞ்சம் நார்மலாக இருக்கான், இன்னும் ஒரு வருஷம் போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம எதுனாலும் பார்த்துக்கிடலாம். இப்போ அவன்கிட்ட கல்யாண விஷயம் பற்றி பேசாதீங்க. அதையும் மீறி அந்த பிள்ளை சத்தியாவை அவன் நேரில் பார்த்து அவனுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம மேற்கொண்டு பேசலாம். கண்டிப்பாக அவனுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக சத்யாவை பார்த்தா அவன் ஷாக் ஆவான், ஏன்னா அஞ்சு மாதிரியே இருக்கிறதுனால. பட் கேரக்டர்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பிள்ளை ரொம்ப சைல்டிஷ், ரொம்ப சின்ன குழந்தை மாதிரி அவள் பிஹேவ் பண்ணுறா. அஞ்சு பற்றி உங்களுக்கு தெரியும், அவள் எவ்வளோ மெச்சோர்டாக இருப்பா, எப்படி பேசுவா என்னன்ட்டு. எனக்கு புரியுதியா, ஆனால் அம்மாவை தான் எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். என்னால் எல்லாம் அம்மாவை சமாளிக்க முடியாது. சரி ஏதோ ஒன்று, இன்னைக்கு நிச்சயதார்த்தத்துக்கான வேலையெல்லாம் முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி யோசிக்கலாம். ஆமாம், ஊர்லேருந்து எல்லாரும் எப்போ வராங்களா கேட்டிங்களா ஃபோன் பண்ணி? ஆமாம், அவங்க நிச்சயதார்த்தத்துக்கு யாரும் அட்டன் பண்ண முடியாதான், ஏன்னா எல்லாரும் வேலைக்கு போகிறவங்களா, அதனால ஒரேடியாக கல்யாணத்துக்கு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஜென்ஸ் எல்லாரும் வெளியே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க, அதனால அவங்களுக்கு வெளியே ரூம் போட்டு கொடுத்துட்டோம். சரி பார்ப்போம். டெக்கரேஷனுக்கு ஆள் வந்திருக்காங்க, ஒரு ரூமை அந்த ஹால் எல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி வெளியே லைட்லாம் போட்டாச்சு, அது ஓகே தானே வீட்டில்? ஆமாம்மா அழகா இருக்கு, நிறைய லைட்லாம் போட்டிருக்காங்க, இப்போ தான் நல்லா இருக்கு. இன்னும் 2 வாழை மரம் மட்டும் வெட்டி ஃப்ரெண்டில் நாட்டணும், அவ்வளோதான். அது என்கேஜ்மெண்ட்டுக்கு வேண்டாம்லப்பா, கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி வைக்க சொல்லுங்க. சரிம்மா. அப்புறம் இந்த தலைக்கு வைக்க பூ அதெல்லாம் வந்துச்சா? ஆமாப்பா, எல்லாமே வந்துச்சு, எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வெளியே போயிருக்கவங்கலாம் வந்தாச்சுன்னா பூவெல்லாம் கட்டி வச்சிட வேண்டியதான். மாதிரி நைட்டுக்குள்ள சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. சரி மக்களே, அப்போ நான் கீழே போறேன், அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசிட்டு எடுத்துட்டு இருக்கேன். அதுக்குள்ள அம்மா வந்துருவா. ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி சொல்லிடு மக்களே, இவங்கெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு. சரிப்பா, நான் ஃபோன் பண்ணி சொல்லுங்க. அட காரணிக்கு அப்ப சென்னையில இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க போல இருக்கு. ஆமா, என் பிள்ளைய பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, எப்ப வந்தா ஒரு ஃபோன் அடிச்சு சொல்லவே இல்ல. இல்ல அத்தை, இது எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இவங்க வந்ததோடு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஒரு 10-15 நிமிஷம் அப்படின்னு கொஞ்சம் டிராஃபிக்கா இருந்தல, அது லேட் ஆயிட்டு. அண்ணனும் மைனியும் வந்திருக்காவல என்னன்னு தெரியலையே. அண்ணன் வந்திருப்பா, மைனி வந்தாலும் என்னன்னு தெரியல. சரி வாங்க உள்ள போய் பாப்போம். எனக்கு கை காலெல்லாம் ஒரே உளைச்சலா இருக்கு, காலையில இருந்து அங்கேயும் இங்கேயும் சுத்தி என்னானி டயர்டா இருக்கு. ஆமா எனக்கும் அப்படிதான் இருக்கு. சரி வாங்க உள்ள போலாம். சிவகாமி, இதுல இருக்க பேகு இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துட்டு போமா? இல்லாதே வேலைக்கு ஆளுங்க நிக்காங்களா, அவங்கள விட்டு நான் எடுக்க சொல்லி அந்த நகைக்குள்ள பாக்ஸ் மட்டும் எடுத்துட்டு போலாம். சரி அப்ப வாங்க உள்ள போலாம். ஒரு டீயை போட்டு குடிச்சாதான் கொஞ்சம் ஆத்தலா இருக்கும். காலு கையெல்லாம் என்ன உளைச்சல் வலி. ஆமா வாங்க போவோம். ஐயா, காரை எடுத்துட்டு போய் பார்க்கிங் இதுல விடுப்பா.